ராஜஸ்தான் மாநிலத்தில் பணியின் போது விபத்தில் உயிரிழந்த இராணுவ வீரரின் உடலுக்கு மதுரை விமான நிலையத்தில் அரசு மரியாதை அளிக்கப்பட்டது. தேனி அல்லி நகரத்தை சேர்ந்தவர் நாகராஜ். இவரது மகன் முத்து. 38 வயதான முத்து இந்திய இராணுவத்தில் பணிபுரிந்து வந்தார். கடந்த 10ஆம் தேதி ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மார் பகுதியில் நடந்த இராணுவ பயிற்சியின் போது எதிர்பாராத விதமான வாகன விபத்தில் சிக்கினார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் இராணுவ வீரர் முத்துவின் உடலை சொந்த ஊரான தேனி மாவட்டத்துக்கு கொண்டு செல்வதற்காக மும்பையிலிருந்து விமானம் மூலம் உடல் மதுரை விமான நிலையம் கொண்டு வரப்பட்டது. விமான நிலையத்தில் இராணுவ வீரர் முத்துவின் உடலுக்கு கர்னல் ராஜீவன், மதுரை திருமங்கலம் வருவாய் கோட்டாட்சியர் கண்ணன், அவனியாபுரம் உதவி காவல் ஆணையர் சீதாராமன், திருப்பரங்குன்றம் தாசில்தார் கவி உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இதன்பின் ஆம்புலன்ஸ் மூலம் முத்துவின் உடல் இறுதிச் சடங்கிற்காக அவர் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஸ்கூல்ல, வீட்ல, காலேஜ்ல, ஆபீஸ்ல, டூர்ல இப்படி எங்க வேணாலும் சாப்பிடலாம். லயன் மியூஸ்லி. நம்ம ஆரோக்கியம் நமக்கு முக்கியம்.